மச்சி நிக்கும் எல்லாருக்கும் பேபே. இந்த மாதிரி நேரத்துல தான் தெளிவா நிதானமா முடிவு எடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் சித்திரனுடைய சிறப்பு விருந்தினராக இயக்குனர் விக்ரமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நட்சத்திரங்கள் சில பேரை பற்றி சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ் டெலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இயக்குனர்களில் ப்ரொடியூசர்ஸ் டெலைட்டாக இருந்தவர் விக்ரமன். அதுக்கு முக்கியமான காரணம் இவர் கொடுத்த வெற்றி படங்கள் மட்டும் இல்லை, அந்த வெற்றி படங்களால் தயாரிப்பாளர் அடைந்த லாபம். அவருடைய படங்கள் மூலம் மிகப்பெரிய லாபம் தயாரிப்பாளருக்கு கிடைச்சதுன்னா அதில் முக்கியமான காரணம் விக்ரமனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் படம் எடுப்பார். ஆனால் அந்த படம் இருக்குது அது பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தருகின்ற படமாக அந்த தயாரிப்பாளருக்கு அமையும். அதே மாதிரி இவர்கிட்ட உள்ள இன்னொரு சிறப்பு என்னென்னா நகைச்சுவை. இவருடைய எல்லா படங்களையும் நகைச்சுவை எந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வணக்கம். வணக்கம். நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நகைச்சுவை நிஜமாகவே உங்களுடைய படத்தில் பெரிய ஸ்ட்ரென்த்து. நான் பல நிகழ்ச்சியில் அதை பற்றி சொல்லியிருக்கேன். காமெடி எழுதினா போதும், அதுக்கு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் தேவையில்லைன்னு நிரூபித்த ஒரு முக்கியமான இயக்குனர் நீங்கள். கதை யோசிக்கும் போதே வரும் அதுதான். அப்புறம் ஸ்பாட்டில் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா காமெடி மட்டும்தான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். ஸ்பாட்டில் அந்த நான் காமெடின்ட்டு சொல்லி சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்படி மாடுலேஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு எல்லாம் பண்ணிட்டு ஒரு மானிட்டர் பார்க்கும்போது காமெடி ஏதாவது பெட்டர்மெண்ட் சொன்னாலும் நான் ஏற்றுப்பேன் 100%. எந்த ஈகோவும் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் அவர் அது நமக்கு ஒட்டாது, சிரிப்பு வராது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா வேணாங்க அப்படின்ட்டுருவேன். அப்புறம் அதை மீறி அவங்க பேசுனாங்கன்னா ஓகேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு இது படத்தில் இருக்காதுன்னு நான் சொல்லிடுவேன். அங்கே போய் சொல்லிடுவேன், நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க, இது படத்தில் இருக்கவே இருக்காது. டப்பிங்லேயே இப்போ அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிடுவேன். அது எனக்கு தெரியும். ஏன்னா பேசிக்கலாக நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா நான் காமெடி படம் தான் பண்ணுவேன்னு நினச்சாங்க. ஏன்னா இப்போ எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொஞ்சம் அப்போ ரொம்ப உண்டு. இப்போ நிறைய சொந்த பிரச்சனைகளால் நமக்கு ஹியூமர் சென்ஸே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நிறைய இருக்கனால நான் என்னுடைய டைரக்டர்ஸ் எல்லாருமே நான் அதில் அப்படி தான் படம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலே என்னுடைய முதல் படமான புது வசந்தம் கொஞ்சம் எமோஷ்னலான நிறைய கனெக்ட் இருந்து அதில் படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணால் அவர் வழி இல்லை, அதே மாதிரி ஜானரில் தான் படம் பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அப்படி தான் பண்ணேன் கடைசி வரைக்கும். என்கிட்ட ப்ரொடியூசர்ஸ் டிமாண்ட் பண்ணதும் அதே மாதிரி படங்கள் தான். அதனால் அந்த காமெடி கம்மியாக இருந்தது. மறுபடியும் நான் ரசித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரசிகனா காதலிக்கு நேர்மொழி ஆகட்டும், காசைதான் கடவுளாகட்டும், இந்த சித்திரமகால் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் நிறைய காமெடி படங்கள் எடுத்திருப்பார். இப்படி நிறைய சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு காமெடி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். நாகேஷ் சார் ஆகட்டும், தேங்காய் சீனிவாசன், சுருளிராஜன், அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் ஆகட்டும், வடிவேலு விவேக்லாம் நான் வந்த பிறகு தான் வந்தாங்க. அவ்வளோ காமெடின்ஸும் ரசிச்சிருக்கேன். எனக்கு காமெடி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட எனக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னாடி உங்கள் சாய் வித் சித்ரா இன்டர்வியூவில் ஒரு ப்ரொடியூசர் பேசினார், உப்பு கருவாடு ப்ரொடியூசர். அந்த படம் ஃபஸ்ட்டு டே பலாசா தேட்டர் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டே ஈவினிங் நானும் என் பையனும் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு டைரக்டர் ராதாமோகன்கிட்ட ஃபோன் பண்ணி பாராட்டுறேன். ஃப்ளட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் என் செல்ஃபோன் கனெக்ஷன் கட்டு, மொபைல் டவர் கிடையாது, சிக்னல் கிடையாது, எதுவும் கிடையாது. மெல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. என் வீட்டுக்கே தண்ணி வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் அந்த தேட்டர்கள் அந்த படம் அவர் சொன்ன ரீசன் கரெக்ட், ஃப்ளட்டுனால தான் அந்த படம் போகலைன்னாரு. இன்னே வரைக்கும் சரி, நான் காமெடினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். சார், என் பேர் வரதராஜன், நான் பெரம்பூர்ல பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். நான் 1989-90 புது வசந்தம் உங்க படம் பார்த்துட்டு உங்க ஃபேன் ஆயிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த படத்துல ஒரு மிரண்டிட்டேன். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட்டு சார் சூப்பர் சார். ஒரு கப்பல் வருவாங்க பைக்ல, என்ன படத்துக்கு போலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்துறேன், அதோட சூப்பரான படம் எப்போனா போலாம், நம்ம இங்க ஒரு ஷோ ஒண்ணு இருக்கு வா காட்டுறேன்னு சொல்லிட்டு சாங் சார். உங்க காம்பினேஷனு, எஸ் ஏ ராஜ்குமார் சார் காம்பினேஷனு அல்டிமேட் சார். தேங்க்யூ. அதே மாதிரி பூவே உனக்காக, சூரியவம்சம், எல்லாத்துலயும் ஒரு காமன் கேரக்டர், லேடி கேரக்டர் ஒண்ணு வச்சிருப்பீங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல ஏதாவது அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? அப்படிலாம் இல்ல.
இதுல கூட பாருங்க, புது வசந்தத்துல சிதாரா கேரக்டர், சூரிய வம்சத்துல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இல்லை ரெண்டும் நீ அது வேற இது வேற இருக்க. அதாவது புது வசந்தத்தில் வந்து ஹீரோயின் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுவாங்க அந்த 4 பசங்களையும். சூரிய வம்சத்தில் வந்து லவ் ஃபெயிலியர்ன்றது இது வேறவா இருக்கு, இது வேற ஜெனரா இருக்கு, அது வேற இருக்கு. உங்க படம் ஒரு 10 வருஷமா மிஸ் பண்றேன் சார், ஏதாவது வருமா? பார்க்குறேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா இப்போ என் பையனை வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன், பார்க்குறேன். சார் சித்ரா சார், உங்களுக்கு ஒரு வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் உங்க இன்டர்வியூஸ் வந்து ஒரு 3 மாசமா தொடர்ந்து பழையதெல்லாம் கூட பாக்குறேன் சார். நன்றி. நீங்க உங்க பேஷன்ஸ் லெவல்ஸ் வந்து பீக்ஸ் சார், எவ்வளவு பொறுமையா கேக்குறீங்க சார். நன்றி, ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். உங்களுடைய படங்களுடைய உருவாக்கத்துல உங்க குருநாதரான மணிவண்ணன் பார்த்தினுடைய பங்களிப்பு என்ன உங்களுக்கு? கற்றுட்டு நிறைய சார். அது வந்து இப்போ மணிவண்ணன் சார் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அவர் மாதிரி முடியாது சார். ஏன்னா அவர் டைலாக் வந்து நான் வந்து எழுதிட்டு ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக பக்கா ஒரு எடிட்டட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் தான் நான் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸ்பாட்டில் போனோடனே ஷார்ட்லாம் பிரிச்சிடுவேன். பிரிச்சுட்டு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் அதே மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துருவேன். நிறையெல்லாம் எடுக்க மாட்டேன் சார். கரெக்டாக என்ன வேணுமோ அது மட்டும் தான் எடுப்பேன். உங்களுக்கு நீங்கள் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஈவன் சார் நான் பெருமைக்காக சொல்ல, டிஜிட்டல் வரும்போது ஃபர்ஸ்ட் நான் டிஜிட்டல் எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தான் ஃபில்மில் போயிட்டு இருக்கு. அப்போயே நான் டிஜிட்டலில் நினைத்தது யாரோன்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் கூட டிஜிட்டல் தானே, எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம், மட்டும்லாம் எடுக்கல. கரெக்டாக என்ன தேவையோ, ஏன்னா டைமும் முக்கியம், அது அப்படி தான் எடுத்தேன். ஸோ இப்போ பக்கா பிளானிங் இதோடு தான் எல்லா படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட மணிவண்ணன் சார் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்டில் எதுவுமே அவர் டயலாக்லாம் எழுத மாட்டார். ஸ்பாட்டில் வந்து நீங்கள் இது சொல்கிறீங்க, நீங்கள் இது சொல்கிறீங்க, நீங்கள் அதை சொல்கிறீங்க பாரு. அது என்ன எடுக்கிறாருன்னே யாருக்கும் எங்களுக்கெல்லாம் தெரியாது. நாங்கள் வந்து அதில் வந்து இந்த எங்களுக்கு சீனியர் அசோசியேட் ராமதாஸ்லாம் எனக்கு சீனியரு. ராமதாஸ் ஏதோ நோட் பண்ணிக்குவார். இந்த இது ஷார்ட் நம்பர் 7 8 8 கொடுப்பாரு. நம்ம கிளாப் கொடுப்போம். எடிட்டிங்கில் 8 டேக் 8ல் 8வது ஷார்ட்டில் 4வது டேக் ஓகேன்னு எழுதிக்கும். ஆனால் இதுக்கு முந்தின ஷார்ட் எது, பிந்தின ஷார்ட் எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஸ்பாட்டில் வந்து அவர் அழகாக எடிட் பண்ணுவார். டயலாக் அவருக்கு மைண்டில் அவர் ஃப்ளோவாக சொல்லிட்டு இருப்பார். தவிர ரிட்டனாக பேப்பரில் இருக்கவே இருக்காது. பார்த்திபன் சார் வந்து என்னென்னா பக்காவாக ப்ரிப்பேர்ட். அவர் வந்து எல்லாமே எழுதிட்டு, பாக்யராஜ் சார் ஸ்கூல் அதே மாதிரி எல்லாமே எழுதிட்டு இதுதான் ஸ்பாட்டில் பேசணும். ஸ்பாட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அவர் என்ன எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப நல்லா நடத்தினார். ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று வந்து அவர் தான் ஹீரோன்றதுனால டைரக்ஷன் நான் கவனிக்க வேண்டிய பொறுப்பாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் படம் புதிய பாதை. அவர் என்ன பண்ணார்னா பண்ணுவார், திடீர்னு சரியாக வரலன்னா நிறுத்திடுவார். நிறுத்திட்டு மணி இது சரியாக வரல, இது வேறு எப்படி டெவலப் பண்ணலாம் அவ்வளோ பேருக்கு முன்னாடியே கேட்பார். 2 பேரும் பேசியே டெவலப் பண்ணி அப்படிலாம் சீனை டெவலப் இல்லை, அந்த கான்வர்சேஷன் ஹீரோ ஹீரோயினுடைய அந்த உரையாடல்களில் வந்து 2 பேரும் அப்படி பேசி ஏதோ ஒன்று டெவலப் பண்ணி அப்புறம் ஸ்பாட்டில் அதை எடுப்போம். எல்லாரும் ஹியூமராக இருந்தால் சுற்றி எல்லோரும் நல்லா சிரிப்பாங்க. அவர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் இல்லையா, நல்லா எல்லோரும் ரசிப்பாங்க. அவர்கிட்ட வந்து என்னென்னா எல்லாமே நாவல்ட்டியாக இருக்கணும். நம்மளுடைய கிரியேஷன் எல்லாமே புதுசாக இருக்கணும். அதை ப்ரொமோட் பண்ணுறதும் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அவர். அதெல்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் புது வசந்தம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர், அந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புது வசந்தம் படம் நான் ரெடி பண்ணிட்டேன். எடிட் பண்ணி டப்பிங்லாம் முடித்த பிறகு நான் வந்து சௌத்ரி சார்கிட்ட வந்து சொன்னேன், சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் போடணும் சார், எப்படியாவது ஓப்பனிங் ஆடியன்ஸை வரவழைக்கணும்னு சொன்னேன். சௌத்ரி சார் சொன்னார், அது ட்ரெய்லர் தான் பெரிய பெரிய படம் கிராண்டியராக இருக்கிற படத்துக்கு தானே ட்ரெய்லர் பண்ணுவாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிற படத்துக்கு. நம்ம படத்தில் பெரிய ஆர்டிஸ்டும் கிடையாது, கிராண்டியராக எதுவும் கிடையாது, இது ஒரு பட்ஜெட் ஃபில்மாச்சா, இதில் எப்படி நீங்கள் ட்ரெய்லர் பண்ணுவீங்க அப்படின்னாரு. பாருங்கள் சார், நான் எடிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரே இது இந்த பாட்டு எப்படியாவது ஹிட் பண்ணியிருந்தேன், அதுதான் என்னுடைய இன்டென்ஷன். அதுக்காக என்ன பண்ணேன்னா படத்தினுடைய மொத்தம் 7 பாட்டு, 6 பாட்டினுடைய பல்லவி, இந்த பல்லவிக்காக நான் எதுவும் ஷூட் பண்ணல, என்ஜி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி 6 பாட்டினுடைய பல்லவி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து வாருங்கள் வாருங்கள் வானத்து மேகலை பாட்டு இருக்காது. ஏன்னா அதில் சுரேஷ் இருக்கார். நீங்கள் புது வசந்த டைமில் கவனிச்சிருந்தீங்கன்னா படத்தில் எந்த போஸ்டர் ஸ்டில்ஸ் ஃபோட்டோ கட்ஸ்ன்னு அப்போ உண்டு, இப்போ கிடையாது. அது எதுலையுமே சுரேஷனுடைய ஃபோட்டோ இருக்காது. சுரேஷ்ன்ற ஒரு நடிகரான்றதே படம் பார்க்கும்போது தான் தெரியும், அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு அதை சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தேன். இப்போ எல்லா சாங்கும் ரெடி பண்ணிட்டேன். 6 சாங் பல்லவி எடிட் பண்ணிட்டு ஒவ்வொரு பாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, முதல்ல முரளி, ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி 4 பேர் க்ளோஸ்அப் சித்தாரெல்லாம் காமிச்சு 1 2 3 4 அப்படின்னு அந்த போடு தாளம் போர்டில் வரும், அதை போட்டு காமிச்சு அங்கே ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ரோலிங் டைட்டில் மாதிரி ஒன்று போட்டு நான் அதில் பேசியிருப்பேன். பொதுவாக நாமெல்லாம் வாழ்க்கையில் எப்போ வசந்தம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே என்னடான்னா அந்த வசந்தமே தனக்கு எப்போ வாழ்க்கை வரும்னு ஏங்கிட்டு இருந்தது. அந்த முழு நிலவுக்கே ஒளி கொடுத்த 4 சூரிய கதிர்களின் கதை தான் இந்த புது வசந்தம்.
அப்படின்னு சொல்லிட்டு போடு தாளம் போடு அப்படின்னு பாட்டு வரும். இப்படி அதில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆனந்த் பாபுடைய டான்ஸ் ஸ்டெப் ஃபுல்லாக காமிச்சிருந்தேன். இப்படி ஒவ்வொரு பாட்டுலேயும் அது அந்த டான்ஸ் ஸ்டெப்லாம் ட்ரெய்லர்லேயே ஆடியன்ஸ் கிட்ட பெரிய ஒரு அப்ரிசியேஷன் வந்துடுச்சு. இப்படியே காமிச்சு அந்த ட்ரெய்லர் ரெடி பண்ணி கொடுத்தேன். சௌத்ரி சாருக்கு இது ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சரி ட்ரெய்லர் பண்ணுங்கட்டார். அப்போ ட்ரெய்லர் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தெரியும் இன்டர்மீடியேட்டில் பண்ணோம், அதுக்கு ஒரு காஸ்ட் தனி. ஸோ ஒவ்வொரு பிரிண்ட் இப்போ நம்ம 60 பிரிண்ட் அனுப்புகிறோம்னா 60 பிரிண்ட்டும் ட்ரெய்லர் எடுக்கணும். இதெல்லாம் இருக்குது, பயங்கர செலவு. ஆனால் சௌத்ரி சார் பண்ணார். அவ்வளவும் பண்ணி அவ்வளோ தியேட்டருக்கு அனுப்பணும். அந்த ட்ரெய்லருக்கே ரெஸ்பான்ஸ், தியேட்டரில் கிளாப்ஸ், அதுதான் அந்த படத்தினுடைய ஓப்பனிங்க்கு காரணமாக இருந்தது. இந்த இப்படி வித்தியாசமா பண்ணணுன்றதுக்கு காரணமா இருந்தது பார்த்திபன் சார்ட்ட இருந்து கத்துக்கிட்டது அதெல்லாம். வணக்கம் சார். வணக்கம். சோ விக்ரமன் சார், எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். KS ரவிக்குமார் சார் அவரோட கடைசி இன்டர்வியூல, அவருடைய சாயத்திருத்த இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, ஃபர்ஸ்ட் உங்களைய பார்த்தப்ப சிகரெட் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட கதை கேட்டாரு. அவரோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நான் திமிராதான் உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதே மாதிரி உங்க படங்கள் தான் எனக்கு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான படங்கள். பிகாஸ் ஒரே பாட்டுல பணக்காரன ஒரு டெக்னாலஜி நீங்க தான் கொண்டு வந்தீங்க, ஒரு கான்செப்ட். அது எனக்கு ரொம்ப இல்லை, அது எனக்கு முன்னாலே அண்ணாமலை படத்துல எல்லாம் வந்துடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் பேச நினைப்பெல்லாம்னு ஒரு படம் பண்ணியிருந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. அதில் ஒரு பாட்டில் வேரியஸ் ஜாப் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஜாப்பாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரே பாட்டில் முன்னுக்கெலாம் வரமாட்டாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க சர்வைவலுக்காக வேலைகள் பார்ப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரே பாட்டில் முன்னுக்கு வருதுன்றது அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அது இன்னொன்று, அது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. நான் அது இல்லாமல் இப்போ சூரியவம்சம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பஸ்ஸு பழைய பஸ்ஸை வாங்குறான், அதை எப்படி டெவலப் பண்ணி அதை ஒரு பஸ் 5 பஸ் ஆச்சு, அதை வச்சுட்டு ஒரு எஸ்டேட் வாங்குறான், அப்படி வேறு வேரியஸ் ஃபேக்ட்ரி அது இதுன்னு தொடங்கி பெரிய ஆளாகிறான்னு காட்டியிருப்பேன். அந்த குழந்தை கை குழந்தையாக இருந்த குழந்தை 5 வயசு பையனாகுன்றதெல்லாம் காட்டியிருப்பேன். இது அப்படி இல்லாமல் சீன்ஸீராக நான் காமிச்சா இதுவே சூரியவம்சம் செகண்ட் ஹாஃபாக இருக்கும். அது என் கதைக்கு அவ்வளோ தூரம் அது தேவையில்லை. அதனால தான் அது ஒரே பாட்டில் சொல்லி முடிச்சிருப்பேன். ஒரே பாட்டில் ஒருத்தர் முன்னுக்கு வரதா சொல்ல, ஒருத்தர் முன்னுக்கு வரதா ஒரே பாட்டில் ஒரு பாட்டை போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அது இல்லைன்னா ரீரிகார்டிங் வந்திருக்கு அந்த இடத்துல. இல்லையா, இப்போ அந்த பாட்டு வரலன்னா அங்கே என்ன வந்திருக்கும், உங்களுக்கு மியூசிக் வந்திருக்கும். மியூசிக்கு பதிலாக ஒரு பாட்டே போட்டால் நல்லா இருக்குமேன்ட்டு பாட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆமாம், அது ரவிக்குமார் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு. அவர் பிஃபோர் புது வசந்தமே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அவரும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். ராமதாஸ் ஒர்க் பண்ணார். அவரும் அப்போவே எனக்கு பழக்கம். நான் தான் ஃபஸ்ட்டு டே அவர்கிட்ட என்கிட்ட அவர் என்கிட்ட சூப்பர் குட்டில் அவர் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது, சார் நான் சீரட் பிடிப்பேன், அப்போ நான் சீரட் பிடிக்கிறதா இருந்தால் அந்த டைம் நான் கொஞ்சம் வெளியில் போய் தப்பாக எடுத்துக்காங்கினார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் முன்னாடியே சீரட் பிடிக்கலாம், நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொன்னேன். அதை தாண்டி உங்களுக்கு சீரட் பிடிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் ஷூட்டிங் பிடிச்ச சமயத்தில் பீர் அடிப்போம். நாங்கள் 2 பேரும், அவர்கிட்ட பைக் இருக்குது, அந்த பைக்கில் ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு பேக்கப் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் மெட்ராஸில் வேரியஸ் ஒயின் ஷாப் விடிய உண்டு. அதில் பீர் வாங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு பீச் ரோட்டில் 1:30 மணி, ஏன்னா ட்ரிப்ளிகேட்டில் தான் நான் ஷூட் பண்ணேன். அங்கேருந்து பீச் ரொம்ப பக்கம். அங்கே போயிட்டு ராத்திரி 2 பேரும் பீர் சாப்பிட்டு அவர் தான் வீட்டில் ட்ராப் பண்ணுவார், அப்படின்லாம் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸ் அவர் எனக்கு. உங்கள் குருநாதர் பற்றி சொன்னீங்க, உங்கள் சிஷ்யனை பற்றி சொல்லும்போது ஒரு பக்கம் ரவிக்குமார், இன்னொரு பக்கம் ராஜகுமார். லிங்குசாமி என்கிட்ட தான் ஒர்க் பண்ணார். முன்னேறத்தில் என்னை கொடுத்தேன்ல ஒர்க் பண்ணார். அப்புறம் ரவிசங்கர் பாடலாசிரியர் வருஷமெல்லாம் வசந்தம் பண்ணார். ஆமாம், அவர் நல்ல என்னுடைய அசிஸ்டன்ஸ்லேயே ரொம்ப எனக்கு நல்ல பிரில்லியன்ட் சொல்லுவேன். டெஃபினட்டாக அவர் நல்ல எம்ஏ எம்ஃபில் படித்தவர், பயங்கர புத்திசாலி. அவருக்கு நல்ல ஒரு டைலாக் சென்ஸ் உண்டு, ஸ்டோரி ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உண்டு அவர். ஆனால் அவருடைய டேலண்ட்டுக்கும் அவர் நிறைய வேர்ல்டு சினிமா பார்த்துருக்காரு, இங்கிலீஷ் படம் பார்த்துருக்காரு. அப்போ நான் பார்க்காத நிறைய படங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு. நல்ல நல்ல நாவல்ஸ்லாம் படிச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய புத்திசாலி. அவர் ஃபஸ்ட்டு படம் வருஷமெல்லாம் வசந்தம். அஃப்கோர்ஸ் அந்த கதையை நான் தான் ஓகே பண்ணி சௌத்ரி சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவரை வச்சு பண்ணுங்க சார்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொன்னேன். ஆனாலும் கூட அவருடைய திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அவர் பண்ண வேண்டிய படமே வேற. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொடி பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாரதி ராஜா சார்ட்ட கதை சொல்லி ஓகே பண்ணவர் இவர் தான், ரவிசங்கர் தான். ஆமா, நல்ல கதை. அது பாரதி ராஜா சார் சொல்லுவார், அவன் பாக்கியராஜ் சார், பாக்கியராஜ் அசிஸ்டன்டியா பயங்கர புத்திசாலி, ரொம்ப நல்ல கதை சொன்னாயா. ஆனால் பஞ்சு சார் தான் இது பட்ஜெட் ஜாஸ்தி வருது, எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால எடுக்கலை அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா சார் சொன்னார். சார் அவர் ஏன்டா சார் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்ல பிரில்லியன்ட் அவர். ரவிசங்கர் டேரக்டர் ஒர்க் பண்ணார், பாவம் சூசைட் பண்ணி போய் இறந்துட்டார் அவர். அப்புறம் நிறைய அசிஸ்டன்ட் என் கூட ஒர்க் பண்ணவங்க டைரக்டர் ஆகிருக்காங்க. உங்களுடைய படத்தில் ஒர்க் பண்ணும்போதே நிச்சயமாக ரவிக்குமார் டேரக்டராக வந்துடுவான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ராஜகுமாரனும் நல்ல டேரக்டர் வருவான்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு?
ராஜகுமாரன் ஒரு சின்சியர் அசிஸ்டன்ட் சார். அவர் வந்து ஒரு நாளைக்கு இது பண்ணணும், நாளைக்கு 4 சீன் இந்த சீன் எடுக்க போகிறோன்னு சொல்லி பிரேக் டவுன் கொடுத்துட்டோன்னா அதுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணுறது, காஸ்டியூம் ரெடி பண்ணுறது, ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுறது எல்லாமே பக்காவாக பண்ணுவார். அவருடைய சின்சியர் உழைப்புக்கே எனக்கு தெரியும். நாங்கள் இப்போ அவரே ஒரு பேட்டியில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, ஊட்டியிலேருந்து நாங்கள் வரும்போது நான் அவர் என் ஃப்ரெண்டு அண்ணாதுரை கேமராமேன் 3 பேர் வந்துட்டுருக்கோம் காரில். அப்போ நான் சொன்னேன், ராஜகுமாரோடைய உழைப்புக்கும் இதுக்கும் நீங்கள் கன்ஃபார்மாக டைரக்ட் ஆகிடுவீங்க, இந்த படம் முடிஞ்சு நானே கூட உங்களை ஏதாவது கம்பெனிக்கு கூட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே நான் சௌத்ரி சார்ட்ட நான் தான் கூட்டு போய் நோட்டீஸ் பண்ணி, சார் அப்போ அவர் ராஜகுமாரன் 2 கதை வச்சுருந்தார். இந்த நீ ஒரு வயன கதையும் வச்சுருந்தாரு, விண்ணுக்கு மண்டகம் கதையும் வச்சுருந்தார். அவர் விண்ணுக்கு மண்டகம் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதா இருந்தார். நான் தான் சொன்னேன், இந்த கண்ணு பிளைண்ட் இந்த சப்ஜெக்ட் பண்ணுங்க, ஏன்னா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தான் சௌத்ரி சார்ட்ட சொல்லி அந்த கதையை பண்ண சொன்னேன். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த நீ வருவாயன அப்படின்ற டைட்டில் என்னுடைய டைட்டில். நான் வந்து பூவே உடக்காக்கு முதல்ல வச்ச டைட்டில் அதுதான். நீ அது கதைக்கு நீ படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்டாக இருக்கும் நீ வருவாயனன்றது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டும் கூட, ஏன்னா அது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் அந்த பாட்டு கல்யாணி மேனன் மேடம் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை நான் யூஸ் பண்ணியிருப்பேன், அதை நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த டைட்டில் வேணான்னு சொன்னதே ராஜகுமாரன் தான். ராஜகுமாரன் என்ன சொன்னார், சார் என்ன சார் டைட்டில் நீ வருவாய், ஏன்னா சுருங்குது சார், இது இப்படிலாம் இருக்கக்கூடாது சார், நீ வருவாய் அப்படி பிரைட்டாக இருக்கணும், உங்கள் மற்ற டைட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னாரு. சரி ஒரு வைப்ரேஷன் வரணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரிட்டு தான் பூவே உனக்காகன்னு மாற்றினேன். அப்புறம் பார்த்தா அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நீ வருவேன் நான் டைட்டில் வச்சு என்கிட்டே வந்து இன்விடேஷன் கொடுக்குறேன். கேட்டேன், என்ன ராஜகுமாரன் நான் சொல்லும்போது நல்லாவே இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னா. அது மாதிரி என்னுடைய பல டைட்டில்கள் என்கிட்ட கேட்காமலே சூப்பர் குட்டில் எடுத்து வச்சுருக்காங்க பல கம்பெனியில். இப்போ இனியெல்லாம் சுகமேன்றது நான் தான் ஃபஸ்ட்டு பூஜை போட்டேன், ரோஜா கம்பெனிஸுக்கு ஃபஸ்ட்டு படம் தான். அப்புறம் அது ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அது வேற ஒரு கம்பெனியில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்படி பல டைட்டில்கள் போயிடுச்சு. லிங்குசாமி எத்தனை படங்கள் பண்ணியாரு? இப்போ உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் மட்டும்தான் பண்ணேன். அதில் நல்ல புத்திசாலி லிங்குசாமி. இன்றைய வரைக்கும் என் மேலே ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக வருது. என்னுடைய பேட் டைம் அவருடைய திருப்பதி பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்டாலிடாக ஒரு ஸ்ட்ராங் கம்பெனியாக இருந்தால் என் பையனை வச்சு அவர் நிச்சயமாக படம் பண்ணியிருப்பாங்க. அது லிங்குசாமி அடிக்கடி சொல்லுவார், எங்கள் கம்பெனி கொஞ்சம் சிக்கலில் இருக்குது சார், இல்லாட்டா உங்கள் சன்னை வச்சு நானே படம் பண்ணியிருப்பேன் சார் அப்படிம்பார். அது மாதிரி என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸுமே என் மேலே ஒரு அஃபெக்ஷனாக தான் இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், என் பையன் பெருசாக வரணும், சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப இன்றைக்கும் ஆர்வமாக இருக்காங்க எல்லாருமே. உங்களை மாதிரி உங்கள் பையன் ஒரு பெரிய டைரக்டர் ஆக்காமல் கதாநாயகன் ஆக்கணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? நான் அவனை கதாநாயகன் ஆக்கணும்லாம் வளர்க்கலை. அவனை படித்த எல்லா அப்பா மாதிரியும் அவன் படித்து ஏதாவது பெருசாக ஒரு பொசிஷனுக்கு வேலைக்கு போவான், அது மாதிரி தான் இருப்பான்னு நினச்சேன். நல்ல பிரில்லியன்ட் அவன். 10th வந்து மேத்ஸில் சென்டம் வாங்கியிருந்தான், சயின்ஸில் சென்டம் வாங்கியிருந்தான், +2ல் 95% மேலே மார்க் வாங்கியிருந்தான், டிகிரிலையும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவன், அதுலேயும் நான் 95% மேலே தான் மார்க் வாங்கியிருந்தான். ஸோ இவன் பெருசாக வருவான், அவன் ஃபாரின் அமெரிக்கா யூஎஸ் மாதிரி எங்கேயாவது அனுப்பி அவனை பெருசாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவன் டிகிரி அதுக்கு முன்னாடியே அவன் என்னென்னா டான்ஸ் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் போயிட்டு இருந்தான். சரி ஒரு ஹாபி, எல்லா பசங்களுக்கும் இப்போ டான்ஸ் இருக்குது, இப்போ டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் அவன் வந்து டிகிரி முடிச்சோடனே சொன்னான், இல்லைப்பா நான் மேலே படிக்கலாம் விரும்பலை, நான் வந்து சினிமாவுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஆக்டிங்கில் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்ல, என்ன சரி நம்ம வீட்டில் நான் இப்போ நம்ம என்னை என்கரேஜ் பண்ணல கூட, என்னை ரொம்ப டிஸ்கரேஜும் பண்ணல, எங்கள் வீட்டில் விட்டுட்டாங்க. சரி அது மாதிரி நம்ம பையனை நம்ம வந்து விட்டுறணும். அதான் என்னுடைய மரியாதைன்ற படத்தினுடைய கண்டென்ட்டே அதான், விஜயகாந்த் சார் வச்சுன்னு எடுத்த படம். ஸோ அதனால் அவன் போக்கிலே அவனை விட்டுருவோன்னு சொல்லி தான், அப்போ நீ தயாராகிக்க ஒரு ஹீரோ ஆகணும்னா அப்படின்னு சொல்லி தான். அப்புறம் பாண்டியன் மாஸ்டர்கிட்ட ஃபைட் கற்றுக்கிட்டான், ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட தொடர்ந்து டான்ஸ் கற்றுக்கிட்டான், கலைராணிகிட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டான். ஸோ எல்லாமே அவன் தன்னை தயார்படுத்திக்கிட்டான். அந்த படத்தை நல்லா பிரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். ஆமாம், அவன் எல்லாருமே அவனை அந்த படம் எல்லா ரிவ்யூவர்ஸும் சரி ரசிகர்களும் சரி, நான் தேட்டராக போய் பார்த்தேன். இதில் என்னென்னா என் படம் எதையும் நான் மெட்ராஸில் தேட்டரில் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஆடியன்ஸ் ஏதாவது கமெண்ட் அடிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும், என்னால் தாங்க முடியாதுன்றதுக்காக நான் மெட்ராஸில் பார்க்க மாட்டேன். ஆனால் கோயம்புத்தூர்லலாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். எமோஷனல் ட்ராமா, அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். எமோஷனலாக ஈஸியாக கிண்டல் அடிச்சிடலாம், எங்கேயுமே கிண்டல் அடிக்கலை. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சு நான் பார்த்துருக்கேன், அந்த காலத்துல இருந்தே பார்த்துருக்கேன். எங்கேயாவது இதாக அடித்தான், டே போன் தான் நடிச்சது அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் என் பையன் நடிக்கும் போதெல்லாம் நல்லா இது பண்ணாங்க. அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, அந்த கோழி வெட்டுற சீன்லாம் வெட்டுடா அப்படின்னு தேட்டரில் கத்துறாங்க. இன்டர்வலில் இவன் திருப்பி அந்த வில்லனை அடிக்கும்போது கிளாப்ஸ் தேட்டரில் அப்படிலாம் இவன் நல்லா ரசித்தாங்க. காசி டாக்கிஸ் ஆகட்டும், ரோஹிணி தேட்டர் ஆகட்டும், இப்படி எல்லா தேட்டரும் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் துரதிருஷ்டவசமாக அது தியேட்டரில் சரியாக போகல. ஆனால் ஓடிடியில் அது ஒரு பெரிய ஹிட் அந்த படம்.
எல்லா படமும் தேட்டர் போய் பார்த்துருவீங்க? ஆமாம் சார். லக்கி பாஸ்கர் ஃபர்ஸ்ட் டே தியேட்டரில் போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம். படமே மேக்கிங்கே சரி, எண்டு சரி. ரொம்ப நாள் கட்சி சமீபத்தில் விஜயை சந்திச்சிங்களா? ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தோன்னே சார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இது பண்ணார். என் பையன் வந்து அஜித் பார்த்தே ஆகணும்னா முருகாலய ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பம் ஷூட்டிங்லேயே எಲ್ಲಿயோ ஒன்றில் சந்திச்சு பேசினேன். கேரவனில் உட்கார சொன்னார். நாங்கள் அவர் ஷார்ட்டில் இருக்கார் அவர் உள்ள. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.